வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கான வீடியோ பதிவில் 5.2 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடலில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். FT003 டீகோடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்கும். ஒரு HDMI, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல். இது மூலமா நம்ம ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுக்கும்போது ஒரு டால்பி ஃபார்மேட்டில் உள்ள வீடியோ இல்லை டிடிஎஸ் ஃபார்மேட்டில் உள்ள வீடியோ இல்லை சாங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்லேயே வந்து கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாடலில் ரிமோட் கிட் பயன்படுத்திருக்கிறதுனால நம்ம எந்த சேனலுக்கான இண்டிவிஜுவல் வால்யூமே நம்ம பார்த்தீங்கன்னா ரிமோட் மூலியமாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வால்யூம் வந்து ஏற்றணும், இல்லை ரியர் வால்யூம், இல்லை சென்டர் வால்யூம், இல்லை சப்வூஃபர் வால்யூம், இதை நம்ம எதை கூட்டணும் குறைக்கணுன்னாலுமே நம்ம ரிமோட் மூலியமாகவே வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஆப்ஷன், அதாவது ஒரு ஏஆர்சி ஆப்ஷன் வைக்கணுமா, இல்லை ஆப்டிக்கல் ஆப்ஷன் வைக்கணுமா, இல்லை கோஆக்சியல் வைக்கணுமா, இல்லை ப்ளூடூத், யூஎஸ்பி, எந்த ஆப்ஷனை நம்ம மாற்றணுன்னாலுமே நம்ம ரிமோட்டை யூஸ் பண்ணியே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ரிமோட் அசஸ் தான். ரிமோட்டு அதாவது ரிமோட்டில் உங்களுக்கு பேட்டரி இல்லை, சம்திங் எதோ ரிமோட்டில் எதனா பிரச்சனைனாலுமே நம்ம மேனுவலாகவுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆம்ப்ளிஃபைலே இருக்கிற நம்ம என்கோடர், மாஸ்டர் என்கோடரை நம்ம ப்ரெஸ் பண்ணி எந்த ஆப்ஷனுக்கு வேணாலுமே வந்து மாற்றிக்க முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான மாடலில் தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சிலிருந்து கதிர்வேல் அப்படின்ற ஒரு அண்ணனுக்காக தான் இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசான் பிராண்டோடைய IRF போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மருமே பார்த்தீங்கன்னா டைப் 16ல் பியூர் HD டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா ஜெம்டெக் பிராண்டோடைய ரிமோட் கிட் தான். நெக்ஸ்ட்டு FT003 டீகோடர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டி மெட்டீரியல்ஸை மட்டும்தான் பயன்படுத்தி இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் நம்ம என்ன மாடல் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணாலுமே குவாலிட்டி மெட்டீரியல்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கறது. ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருள், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற குவாலிட்டி, நெக்ஸ்ட்டு பிராண்டு, இதெல்லாம் பொறுத்துமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையரோட ரேட் வந்து அப்படியே டோட்டலாகவே டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ பேசான் பிராண்டோடைய போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வாங்குகிற போர்ட்ஸை விடவே ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா எல்லாமே SMD காம்பனன்ட்ஸு, நெக்ஸ்ட்டு அதோட PCBயோட குவாலிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேசான் பிராண்டோடைய போர்ட்ஸ் வந்து நார்மலாக கிடைக்கிற போர்ட்ஸ், அதாவது நார்மலாக இல்லை, அதாவது அதர் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிராண்டுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண இந்த பேசான் பிராண்டோடைய போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் செக்ஷனுமே வந்து இன்பில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காஸ்ட் வைஸுமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். கஸ்டமரோடைய அக்செப்டன்ஸ் தான், அதாவது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் இந்தந்த மெட்டீரியல்லாம் வந்து பயன்படுத்தினா உங்களுக்கு குவாலிட்டி இருக்குங்கன்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையரில் போட்டு ரெடி பண்ணி கொடுப்போம். இல்லை எனக்கு வந்து நார்மலான ஒரு மாடலு, நார்மலான எனக்கு ரேட்லேயே வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா மார்க்கெட்லேயே நமக்கு ஸ்டாண்டர்டான போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. சக்தி பிராண்ட் இருக்குது, அல்ட்ரா டிஜிட்டல் இருக்குது, MK இருக்குது, எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதனால் நம்ம எதிர்பார்க்குற ஒரு பட்ஜெட்டுக்கு நமக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் வரும். இப்போ பேசான் பிராண்டோடைய போர்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3800 அப்படின்னாக்கா அது அதிகம் தான். அதுக்கு இந்த 3800 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 5 சேனல் போர்டு வாங்கிடலாம், சப்பு போர்டு வாங்கிடலாம், சப்புக்கான 4 டிரான்ஸ்டர் போர்டு வாங்கிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்ஜெட்டில் நம்ம முடிக்கணும் அப்படின்னாக்கா நிறைய ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுவுமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான். இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி ஒரு ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர் வித் டால்பி டிடிஎஸோட ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 16800 நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்போ பேசான் பிராண்டை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2000 ரூபாய் வேரியேஷன் இருக்கும். இப்போ 16800 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 19000 போயிடும். இவ்வளோ தான். அதாவது குவாலிட்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரேட் வைஸ் கொஞ்சம் மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம், இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் நம்ம பயன்படுத்தின மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா 30 வோல்ட் 12 ஆம்பியரில் டைப் 16ல் பியூர் HD டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண IC பார்த்தீங்கன்னாக்கா பேசான் பிராண்டோடைய IRF மாஸ்ஃபெட் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 IRF மாஸ்ஃபெட் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக 4 IRF பார்த்தீங்கன்னாக்கா 2 போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். ரெண்டுமே வந்து பிரிட்ஜ்டு மோனோ போர்டு தான். நல்ல ஒரு அருமையான ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்கும். அதேமாதிரி ஆடியோவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியான ஆடியோ இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபையர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 35 மெட்டல் டயோடும் 50 வோல்ட் 10000 MFTயில் 4 கெப்பாசிட்டர்ஸ் வந்து நமக்கு இந்த போர்டில் வந்து இன்பில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த FT003 டீகோடரில் உங்களுக்கு ஒரு HDMI இன்புட்டு, ஒரு கோஆக்சியல் இன்புட்டு, ஒரு ஆப்டிக்கல் இன்புட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பில் பயன்படுத்தின ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா ஜெம்டெக் பிராண்டோடைய இன்பில்டு USB ப்ளூடூத் ரிமோட் கிட் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ரிமோட் கிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய பேஸ் ரிசல்ட்டை நம்ம இன்னும் பூஸ்டப் பண்ணுறதுக்காக வசந்த் பிராண்டோடைய கிராண்ட் சப் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம்.
நெக்ஸ்ட் இந்த வி மீட்டருடைய சிக்னலை பூஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 சேனல் கெய்னர் போர்டுமே வந்து பயன்படுத்தியிருக்கோம். இன்பில்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலை வந்து கொடுத்துருக்கோம். இது ஒரு கெயின் பர்பஸ்க்காக வந்து பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஸ்னஸ் நாய்ஸ், அதாவது ஸ்பீக்கரில் ப்ரொடியூஸ் ஆகிற இஸ்னஸ் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையரில் பயன்படுத்தின ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆம்ப்ளிஃபையரில் ஒயரிங் நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து அருமையான ஒரு முறையில் தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஒயரிங்குமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். அப்பா சொன்னாரு, உங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா? அது நாடகம் போட்டுறாரு. ஆமா, இது பெரிய சிவாஜி கணேசன். பார்த்த உடனே தங்கச்சி வயசுல இருக்க எல்லாரும் அழுதுவாங்கல்ல. தெரியுங்களா மாப்பிளைக்கு ஒரு தடவை கொடுத்த பொருள் திருப்பி வாங்க மாட்டோம். ஆம்ப்ளிஃபையருடைய ஃபுல் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம 10 இன்ச்சஸில் டைனிட்டி பிராண்டோடைய சப்வூஃபர்ஸ் வந்து 2 வந்து பயன்படுத்தியிருப்போம். நெக்ஸ்ட்டு 8 இன்ச்சஸில் 4 கிராஸ் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 கிராஸ் பாக்ஸ் வந்து லாங் டைப்பில் கொடுத்துருப்போம். சரௌண்ட், அதாவது ரியருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் பாக்ஸில் வந்து ஷார்ட் கிராஸ் வந்து கொடுத்துருப்போம். சென்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 6 இன்ச்சஸை வந்து ஸ்பீக்கர் வந்து பயன்படுத்தியிருப்போம். அதாவது ஒரே ஒரு பார் பாக்ஸில் 2 6 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருப்போம். டோட்டல் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2 சப்வூஃபரு, 4 8 இன்ச்சஸில் கிராஸ் பாக்ஸு, சென்டர் பாக்ஸ் வந்து ஒரு யூனிட். ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பனானா சாக்கெட்ஸ் வந்து 2 பேர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு FT003 டிகோடருடைய டிஜிட்டல் இன்புட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், ஒரு ஸ்டீம் இன்புட் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஆர் செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஏர்லெட்டுக்கான ஒரு கூலர் ஃபேனு. நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் யூனிட். இந்த மாடலில் உங்களுடைய வீடுகள்லையும் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். நம்மக்கிட்ட ஆம்ப்ளிஃபையர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ், பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கரெக்டான ப்ரைஸில் கிடைக்கும். என்ன மாடல், என்ன கைண்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல ஒரு அருமையான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.